திருப்பதி கோவிலில் இருந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் மற்றும் தாயாருக்கு வஸ்திர மரியாதை இன்று வழங்கப்பட்டது. கிபி 1320 முதல் 1370 வரையிலான ஆண்டுகளில் முஸ்லிம் படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் சூறையாடப்பட்டது. இந்நிலையில் சுமார் 50 ஆண்டு காலம் நம்பெருமாள் திருப்பதி திருமலையில் எழுந்தருளியிருந்தார். இதனை நினைவு கூறும் வகையில் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்றழைக்கப்படுவதுமான ஸ்ரீரங்கம் அரங்கநாதசாமி கோயிலுக்கு ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து ஆண்டுதோறும் கைசிக ஏகாதசி தினத்தில் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கு வஸ்திர மரியாதை செய்யும் வைபவம் நடத்தப்பட்டு வருவது வழக்கம். அதன்படி இன்று கைசிக ஏகாதசியை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமிக்கும் உற்சவர் நம்பெருமாளுக்கும் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் அரங்கநாயகி தாயாருக்கு பட்டு புடவைகள், மாலை மற்றும் மங்கள பொருட்கள் கொண்டு வந்திருந்தனர். இதனை திருமலை திருப்பதி அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு தலைமையில் எடுத்து வந்து ஸ்ரீரங்கம் கோவில் இணை ஆணையர் சிவராம்குமார், தலைமை பட்டாச்சாரியார் சுந்தரபட்டர் மற்றும் அலுவலர்களிடம் ஒப்படைத்தனர். முன்னதாக நம்பெருமாளுக்கான வஸ்திரங்கள் கோயில் யானைகள் ஆண்டாள் மீது வைத்து கோயில் வளாகத்திலிருந்து புறப்பட்டு உள்பிரகாரங்களில் மேளதாளம் முழங்க வலம் வந்து மீண்டும் கோயிலை அடைந்தனர். பின்னர் இந்த வஸ்திரங்கள் நம்பெருமாளுக்கும் தாயாருக்கும் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் ஸ்ரீரங்கம் கோவில் அலுவலர்கள், திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர் நரேஷ்குமார், பேஸ்கார் ஹிமத் கிரி, அறநிலையத்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பதியிலிருந்து நம்பெருமாளுக்கு 365 நாட்களுக்கான வஸ்திர மரியாதை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து ஸ்ரீரங்கம் கோயில் தலைமை அர்ச்சகர் திரு சுந்தர் பட்டர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார்.